போயிடும். எல்லா அன்பும் ஒரு நாள் விட்டு போயிடும். தாயோ நம்மளோடு பெற்றெடுத்திருப்பாங்க, கருவில சுமந்து இருப்பாங்க, நம்மளை வளர்த்திருப்பாங்க. ஈ கடிக்குமா எறும்பு கடிக்குமான்னு பார்த்து பார்த்து வளர்த்திருப்பாங்க. ஆனா அந்த தாயும் ஒரு நாள் நம்ம விட்டு போக ஒரு நாள் வரும். நம்ம தகப்பனும் நம்மளை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு போயிடுவாங்க. நம்மள கூட பிறந்தவங்களும் நம்ம விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு போயிடுவாங்க. அருமையானவர்களே, இயேசு உயிரோடு எழுந்தார் இல்லையா? இந்த உலகத்துல எவ்வளவு பேரு இந்த உலகத்துல பிறந்தாங்க. ஆனா அதே போல ஒரு நாள் அவங்க இறப்பு வந்துச்சு. ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்து தான் தெய்வம் என்பதை நிரூபித்தவர். இந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன். நீ துக்கத்தில் இருந்தாலும், வேதனையில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்றாரு. ஐயா அம்மா, என் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, யாராவது வருத்தத்திலையும் கவலையிலும் இருக்கிறவங்களை பார்த்து என்கிட்ட வாங்கன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுவாங்களா? என் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வா. ஏன் அவர் வர சொல்றாருன்னா, என் ஆண்டவர் இயேசு நமக்கு சமாதானத்தை தருகிறவர், நமக்கு சந்தோஷத்தை தருவர், நம்ம துக்கங்களை சந்தோஷமா மாற்றுகிறவர், நம்மளுக்கு வேதனைகளை, கண்ணீர், கவலைகளை மாற்றுகிற தெய்வம் இந்த ஆண்டவர் இயேசு. அருமையான தாயாரே, மனிதனுக்கு சரீரத்துல உடம்புல ஒரு வியாதி அப்படின்னா என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த வியாதிக்கு ஒரு மருத்துவத்தை பார்ப்பாங்க. ஆனா மனதில் உள்ள வேதனைக்கு யாரால மருத்துவம் பார்க்க முடியும்? யாரால முடியும்? மனதில் உள்ள வேதனைக்கு யாரால மருத்துவம் பார்க்க முடியும்? யார் சரி செய்ய முடியும்? என் ஆண்டவர் மட்டும்தான் உள்ளத்தை பார்க்கிறவர். என் இயேசு மட்டும்தான் இருதயத்தை பார்க்கிறவர். எல்லாரும் எதிர்க்கும் நடிக்கலாங்க. எல்லா மனுஷனும் முன்னாடி நம்ம நடிக்கல. நல்லா பாருங்க, அதாவது ஒரு அழகான வார்த்தை, இப்பெல்லாம் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல யார் நல்லவங்க கேட்டவங்க சொல்லி. ஏன்னா எல்லாம் சூப்பரா நடிக்க கத்துன்னு இருக்காங்க. அதனால யார், ஆனா ஆண்டவர் இயேசு உள்ளத்தை பார்க்கிறவர். மனிதன் ஏன்னா கஷ்டம் ஆயிரம் இருக்கும் மனதுல, ஆனா சிரிச்சா மாதிரியே பழகிட்டு போயிடுவாங்க, சிரிச்ச மாதிரியே பேசிட்டு போயிடலாம். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற வேதனை, அவன் தனிமையா அழுகிற அந்த மனிதனுக்கு தான் தெரியும் அவனோட வேதனை. அருமையானவர் இல்ல, வயிற்று வலி யாருக்கு வரவங்களுக்கு தான் தெரியும் வேதனை. அந்த வயிற்று வலி படுறவங்களுக்கு கஷ்டம் தெரியும். ஆனா இதெல்லாம் யாரால மாத்த முடியும்? என் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க. இயேசு சொல்றாரு, அம்மா ஐயா நீங்க சொல்லலாம் என்கிட்ட வேதனை இல்ல கஷ்டம் இல்லன்னு, தயவு செய்து உங்களை நீ ஏமாத்திக்க வேணாம். வீட்டுக்கு வீடு வாசற்படி எப்படி இருக்குதோ அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அருமையானவர்களே, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுங்க. நம்மளை நாம ஏமாத்திக்க வேணாம். ஏமாத்திக்கிறதுனால அநேகர், நான் சொல்றேன் கிராமத்துல சொல்லல, சென்னையில சொல்றேன், அநேகர் பத்தின